எல்லோருத்துக்கும் காலை வணக்கம் சார். நேற்றைய மார்க்கெட்டில் நம்ம லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சின்ன ஒரு அப்டேஷன் சார். நேற்று நிஃப்டி 24,796.50க்கு ஓப்பன் ஆச்சு. ஹை பார்த்தீங்கன்னா 25,108.10, லோ பார்த்தீங்கன்னா 24,679.40. நம்மளோட அப்சைட் லெவல் 25,310 ஆக்டிவேட் ஆகலை சார். லோ சைடு பார்த்தீங்கன்னா 24,460 ஆக்டிவேட் ஆகலை. நிஃப்டி பொறுத்தவரை நேற்று நம்மளோட லெவல்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை சார். பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆனது 58,239.30, ஹை பார்த்தீங்கன்னா 58,687.5, லோ பார்த்தீங்கன்னா 57,829.85. நேற்றோட நம்மளோட அப்சைட் லெவல் பார்த்தீங்கன்னா சார் 59,620 பிரேக் பண்ணல சார். டவுன் சைடு லெவல் 57,540, அதுவும் ஒர்க் ஆகலை. அப்போ நேற்று பேங்க் நிஃப்டி நம்மளது ஆக்டிவேட் ஆகலை சார். சென்செக்ஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 80,555.68, ஹை பார்த்தீங்கன்னா 81,732.25, லோ பார்த்தீங்கன்னா 80,387.25. நம்மளோட அப்சைடு லெவல் 82,360 பிரேக் பண்ணல சார். லோ சைடு அதாவது டவுன் சைடு 79,500, அதுவும் பிரேக் ஆகலை. அப்போ சென்செக்ஸும் நம்மளோட நேற்று ரெண்டு சைடும் ஆக்டிவேட் ஆகலை சார். இதுதான் சார் நேற்றோட ஸ்டேட்டஸு. ஆனால் மார்க்கெட் ரெண்டு சைடு பிரேக் ஆகாதனால ஆன்லைன் சப்போர்ட் ஆன்லைன் குரூப்புக்கு உங்களுக்காக மறுபடியும் திரும்ப ஒரு ஃபார்மேட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதேமாரி சார் நேற்று நான் திரும்ப அகைன் ஒரு லெவல் லைவ் மார்க்கெட்டில் கொடுத்தேன் சார். நிஃப்டி 25,010 பிரேக் பண்ண அப் சைடு, 24,570 பிரேக் பண்ண டவுன் சைட்ஸ் கொடுத்துருந்தேன். நேற்று 2:40 வரைக்குமே ஆக்டிவேட் ஆகலை சார். 2:40க்கு மேலே தான் சார் போயிருக்கு. 25,010 பிரேக் பண்ணி ஹை பார்த்தீங்கன்னா 27,108.10 வரைக்கும் போயிருக்கு சார். ஆனால் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ண 2:40க்கு மேலே கால் ஆக்டிவேட் பண்ண ட்ரேடு வேண்டான்ட்டு. ஆனால் நிறைய கிளைண்ட் ட்ரேட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடு புக் பண்ணியிருக்காங்க சார். 98 பாயிண்ட் கிடச்சிருக்கு சார் நேற்று. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 58,560 பிரேக் பண்ண அப்சைட்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி பிரேக் பண்ணிவிட்டு 58,687.5 வரைக்கும் போயிருக்கு சார். அதாவது ஒரு 127 பாயிண்ட் கிடச்சிருக்கு சார். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு லெவலும் பிரேக் ஆகலை அப்படின்னா மிடில் ஒரு அகைன் ஒரு லெவல் கொடுத்துட்டு கண்டிப்பாக ஒரு ட்ரேடு ப்ராஃபிட்டோ புக் பண்ணணுங்கிற ஒரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் சார். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த வாரத்தில் கொடுக்குறேன்னு அது மாதிரி நேற்று கண்டிப்பாக நான் கொடுத்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன் சார். சென்செக்ஸு நேற்று ரெண்டு லெவலுமே பிரேக் பண்ணல சார். நான் செகண்ட் லெவல் கொடுத்து சொல்லி 82,340 பிரேக் பண்ண அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். பட் போகலை. டவுன் சைடும் கொடுத்த போகலை சார். அதை பட் நேற்று ரெண்டு லெவல்ஸ் கொடுத்துருந்த நிஃப்டியும் ப்ளஸ் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே சக்ஸஸ் ஆகிருக்கு. இதான் சார் நேரத்தோட பொசிஷனு. நேற்று ஈவினிங் என்னோட லெவல் கொடுக்க முடியாத காரணம் சார், எனக்கு என்ன கொஞ்சம் ஒர்க்கு லோடு அதிகனால வீடியோ க்ரியேட் பண்ண முடியல சார். ஏன்னா ஆன்லைன் கிளைண்ட்டுகளுக்கு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணிவிட்டு ரெண்டு லெவலில் பிரேக் ஆகலன்னு எகைன் இன்னொரு ஃபார்மேட் க்ரியேட் பண்ணி திரும்ப எனக்கு வீடியோ போகிறதுக்கு எனக்கு டைம் முடியல சார். எனக்கு ஒர்க் லோடு அதிகம் என்னால் பண்ண முடியல. அதனால தான் சார் வீடியோ கொடுக்கல. இனிமேல் நான் வீடியோ போஸ்ட் பண்ணி அது உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. அதனால தான் சார் நான் இன்றைக்கி அந்த லெவல்ஸ் நான் அப்டேட் பண்ண என்னத்தோட லெவலும் கொடுக்கல. ஃபர்தராக வரும்போது நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் சார். ஏன்னா ப்ரீவியஸ் டே நான் ஈவினிங் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார். சப்போஸ் முடியலைன்னா அடுத்த நாள் மார்னிங் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் சார். இதுதான் என்னோடய பொசிஷனு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் சண்டே சொன்னேன் ட்ரேடு அவாய்டு பண்ணுங்கன்னு. மண்டே டியூஸ்டே நாள் ட்ரேடு அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்ட்டு. அதாவது சின்ன லெவல் வச்சு பண்ணுறவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ரேடு பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை, பேனிக் ஆயிடுவீங்க, இல்லைன்னா லாஸில் புக் பண்ணுங்க. அதனால் 2 days அவாய்டு பண்ணுங்கள். அதுமாதிரி மேக்ஸிமம் இன்றைக்கி நிலமை அப்படி தான் சார் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எதுவும் ட்ரேடு எடுக்காமல் சைலண்ட்டாக வெயிட் பண்ணிவிட்டு நாளிலேருந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா கிராஜுவலாக உங்களுக்கு எந்த இஷ்யூ இருக்காது சார். இன்றைக்கி மார்க்கெட்டு எந்த டைம் எப்படி வேணாலும் ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அந்த இதில் உங்களால் ஸ்டாப் லாஸ் போட்டு பேனிக் ஆயிடுவீங்க, டார்கெட் புக் பண்ண முடியாது, நிறைய இஷ்யூ இருக்குது. அதனால் கொஞ்சம் ட்ரேடு இன்றைக்கும் அவாய்டு பண்ணிவிட்டு நாளையிலேருந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது சார். ஒன்றும் இஷ்யூ இருக்காது. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் சார். நம்பர் பார்த்தீங்கன்னா 8300243136ன்னு. ஏதாவது டவுட் இருந்தால் டெக்ஸ்ட் அனுப்புங்க, இல்லைன்னா வீடியோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க சார். கால் பண்ண வேண்டாம், மார்க்கெட் ஹவர்ஸும் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கண்டிப்பாக டெக்ஸ்ட்டு அனுப்புங்க, இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை தரேன் சார். ஏதாவது சப்போர்ட் என்னால் என் சைடில் ஏதாவது வேணும் கண்டிப்பாக நான் செஞ்சு தரேன் சார். தேங்க்யூ.